ஸ்புரத் சஹஸ்ராரி சிகாரி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் அப்படின்னு சக்கரத்தாழ்வார பார்த்தா சக்கரமே போன்னு பார்த்தா சக்கரம் இல்லை. ஐயோ விட்டுட்டு வந்துட்டோம் போல இருக்கு இல்லையா? பல பேர் இன்னைக்கு புஸ்தகம் வீட்லயே விட்டுட்டு வந்திருப்பேன் எழுதுறதுக்கு, இல்லாட்டா எழுதியிருப்பேள், இல்லாட்டா வீட்டுல விட்டுட்டு வந்திருப்பேள், அவ்வளவுதான். அதனால இப்படி திரும்பி பார்த்தார், சக்கரத்தை காணோம். ஐயோ அப்படின்னு திரும்பி பார்த்தா சக்கரம் அதுக்குள்ள வெட்டிடுத்து. இவர் போன்னு சொல்றதுக்கு முன்னாடி சக்கரம் போய் அங்க வெட்டிடுத்து. எள்ளுன்னா எண்ணெய் அதான். சரி, பெருமாள் அங்க கீழே போனார். கரெக்டா அந்த அந்த வாய்க்குள்ள இருக்கணும் அந்த காலு, அதை ஜாகிரதையா எடுக்கிறாரு. முதல்ல வாய் முழுக்க பல்லு. பாவம், இவர் ஜாகிரதையா எடுத்தாதான் அதுக்கு வலி இல்லாமல் இருக்கும். வந்துட்டு அதுக்கு நன்னா ஒத்தகம் கொடுக்கிறார் பெருமாள். ஒத்தகம் கொடுத்தார் யானைக்கு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரத்தம் வருதோனும் அத தன்னுடைய அங்கவஸ்தத்தால சுத்தினர். ஒரு சுத்து தான் வந்திருக்கணும். சுத்தினர் 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 வந்துட்டே இருக்கு வஸ்திரம். இது என்னடாப்பா எவ்வளவு வஸ்திரம் பார்த்தா அவசரத்துல மகாலட்சுமியுடைய புடவை எடுத்து வந்துட்டார். அதனால இவரோட அங்கவஸ்திரத்தை விட்டாதான் அறகுறைய தலைகுறை அப்படி நல்லா சுத்தி அந்த யானை தும்பிக்கையில இன்னும் அந்த புஷ்பம் இருக்கு. அந்த புஷ்பத்தை தானே எடுத்துக்கொண்டு தன் திருவடியில் சாத்தி கொண்டு, இந்த ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியா யானையே அப்படின்னு பெருமாள் அந்த யானையை பார்த்து சொன்னாரோன்னு. அந்த யானை மீது கருணை கூர்ந்து, இவ்வளவு நீ இந்த புஷ்பத்துக்காக கஷ்டப்பட்டியான்னு கேட்ட நாராயணனான கரிவரதனான கஜேந்திரவரதன் தான் இன்னைக்கு ராமனா என் முன்னாடி நிக்கறியேன்னு விராதன் சொன்னான். அத சொல்ற. கடுத்த கராம் கதுவ நிமிர்கை எடுத்து மெய் கலங்கி உடுத்த திசை அனைத்திலும் சென்று ஒலி கொள்ள உருதுயரால் அடுத்த பெருதனி மூலத்து அரும் பரமே பரமே என்று எடுத்து ஒரு வாரணம் அழைப்ப. ஒரு வாரணம்னா இன்னைக்கு தனித்திருந்த ஒரு கஜேந்திரன் அழைப்ப நீயோ அன்று ஏன் என்றாய். ஐயோ ஏன்பா நீ கஷ்டப்படுறேன்னு கேட்டியே. அப்பேற்பட்ட உயர்ந்தவனே. எப்பவுமே மேனேஜ்மெண்ட்ல ரெண்டு சப்தங்கள் சொல்லுவா. ஒன்னு சிம்பத்தி, இன்னொன்னு எம்பத்தி. சிம்பத்தினா என்னன்னா ரொம்ப கஷ்டப்படுறப்பா அப்படின்னு சொல்றது மட்டும் சிம்பத்தி. ஆனா உச்சு கொட்டாமல் அவருக்கு போய் சென்று உதவுவது எம்பத்தி. எடுத்தா பெருமாளுக்கு யானை கிட்ட சிம்பத்தி இருக்கா எம்பத்தி இருக்கா? சிம்பத்தியும் இருக்கு எம்பத்தியும் இருக்கு. ஏன் அவருக்கு மட்டும் ஏன் அந்த கருணை இருக்கு? ஏன்னா அவர் லக்ஷ்மிபதி. லக்ஷ்மிபதிக்கு தான் சிம்பத்தி எம்பத்தி ரெண்டும் இருக்கும், வேற யாருக்கும் இருக்காது. அதனால அப்பேற்பட்ட அந்த விராதனை பார்த்து சொன்னார். அதை சொன்னார். இது விராதனுடைய வதமான பிறகு, அவனுக்கு மோட்சத்தை கொடுத்த பிறகு பஞ்சவட்டின்னு ஒரு இடத்துல இருந்தா. பஞ்சவட்டிங்கிறது மகாராஷ்டிரா. ஏன் சார் அவ மத்திய பிரதேஷ்லயே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா, காட்டுல இருக்கக்கூடியவா ஒரே இடத்துல ரொம்ப நாள் தங்கக்கூடாது, நகர்ந்துட்டே இருக்கணும். ஏன்னா the moment you settle down for a few days in a place, it becomes a civilization. பக்கத்துல ஒரு டீ கடை வந்துடும், இந்த பக்கம் ஒரு பழமுதிர் சோலை வந்துடும், அங்க பின்னாடி பிக் பாஸ்கெட் வந்து டெலிவர் பண்ணுவான், அதுவே ஒரு சின்ன ஊராயிடும். அதனால அப்படி இருக்கப்படாதுன்னு மாத்தின்ண்டே இருக்கணும். அதனால இவள்ல பஞ்சவட்டிங்கிற நாசிக்கு போறா. அது கோதாவரி நதிக்கரை. சித்திரக்கூட்டம் என்ன நதிக்கரை? வந்தாக்கியா கதையை இன்னும் கூர்மையா கவனிக்கிறேன். அதனால இப்ப வந்து நாசிக் பஞ்சவட்டிக்கு போயிருக்கா. அங்க நன்னாதான் இருந்தா இவா 3 பேரும். அப்போ ஒரு நாள் ஷூர்பனகா அப்படிங்கிறவள் வந்தாள். ஷூர்பனகா யாரு? ராவணனுடைய சிஸ்டர். ஷூர்பனகானா என்ன? நீளமான நகங்களோடு கூடியவளுக்கு ஷூர்பனகான் பேர். ஆணும் சரி பெண்ணும் சரி விரலுக்கு மேல நகம் வளர்க்க கூடாதுன்னு சாஸ்திரம். அவ்வளவுதான், அது சாஸ்திரத்துல இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. உடனே பல பேர் அவள் கீழே பார்க்க ஆரம்பிச்சு நம்மளை பார்த்து சொல்றாரு போல இருக்குன்னு. அப்படிலாம் இல்லை. இல்லை என்ன வேணாலும் கலர் போட்டுக்கலாம். ஆனா கூர்மையான நகம். அதுவே இப்பெல்லாம் ஃபைலிங்னு ஒண்ணு பண்ணுவா. நீங்க இந்த பியூட்டி இடத்துக்குலாம் போனேன்னா கரெக்டா இந்த பிடிக்யூர் மேனிக்யூர்லாம் பண்ண உடனே ஒரு ஒரு ரேசர் மாதிரி ஒண்ணு எடுத்துப்பா. இப்படி 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 எண்டுல எல்லாம் இப்படி ஷார்பன் பண்ணி விடுவா. எல்லாரும் புதுசா என்ன பாக்குறேன் பண்ணி விடுவாங்களோன்னு. அதனால அந்த அதுவும் நகங்கள் கூர்மையா நீளமா வளர்ந்து கொடுத்தான
எவள் ஒருவளுக்கு அப்படி இருக்கோ அவளுக்கு ஷூர்ப நகா, நகம் வந்து நீளமா இருந்து கொடுத்தான ஷூர்ப நகா அப்படின்னு பேர். நீங்க உடனே தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாரும். அதாவது நகங்கள் ஏன் அந்த காலில வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவான்னா ஹைஜீன்கே அது கெடுதல். நீங்க பாருங்க, குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டு தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியும், நகத்துலதான் அழுக்கு சேரும். அதோட நம்ம பிசிஞ்சோன்னு வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு, அதுல அசுத்தம் இருக்குங்கிறதுக்காக அந்த காலத்து பெரியவாள்லாம் பார்த்து வச்சா. ஆனா இப்ப ஸ்பூன் வந்துடுத்து நமக்கு. இந்த ரென் அண்ட் மார்டின் பிரிட்டிஷர்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு பெரிய கைங்கரியம் என்ன, ஸ்பூனுன்னு ஒண்ணு தனியா, அது வந்து நம்ம விரலை விட நீளமா இருக்கும். அது இருப்பதால் நகங்கள்லாம் வளர்த்துக்கலாம், தப்பு இல்லை. அதனால இப்ப வந்து அவ வந்தாளாம் ஷூர்பனகா. அவ எப்படி வந்தான்னு, நீலமாமணி நிறுத்தர் வேந்தனை மூலநாசம் பெற முடிக்கும் ஒய்ம்பினாள் மேலை நாள் உயிரோடும் பிறந்து தான் விளைக்காலம் ஊர்த்து உடன் உரை கடிய நோய் அந்நாள். அதாவது வேடிக்கைக்கு சொல்லுவர் புலவர் கீரன் என்னன்னா, ஒத்தரையும் படைக்கும் போது பிரம்மா பக்கத்துல ஒரு ஷெல்ஃப் உண்டாம். அவர் சொல்லுவார் நிறைய டிராயர்ஸ் உண்டு, அதுல ஹெட் ஏக். இப்ப நீங்க எல்லாம் பார்மசிக்கு போயிட்டேன்னா நீங்க அந்த மாத்திரை கேட்டேன்னா ஆர் ரெடாக்சி ராக்சிட் அப்படின்லாம் ஆர்லயே ஒரு டப்பா வச்சிருப்பான், ஏலியே ஒரு டப்பா வச்சிருப்பான். அந்த மாதிரி இங்க ஹெட் ஏக், டூத் ஏக், இயர் ஏக், ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டமக் ஏக். அப்போ பிரம்மா என்ன பண்ணுவாரா, சரி இவனை படைச்சாச்சு, இவனுக்கு என்ன வியாதியை போடுது, தலைவலிய போடு, போட்டாச்சு. அடுத்த ஒரு ஆள், இவனுக்கு வைத்த வலிய போடு, போட்டாச்சு. இன்னொருத்தனுக்கு கால் வலிய போடு, போட்டாச்சு. இவன் ரொம்ப பெரியவன், எல்லாத்தையும் போடு, போட்டாச்சு. போட்டாச்சா? இப்ப ராவணனை படைக்கும் போது பார்த்தாராம் பிரம்மா. ராவணனை படைச்ச உடனே பார்த்தா எங்க நோயை வைக்கிறதுனே தெரியலையா. தலைய வைக்கலாம்னா 10 தலை, கைய வைக்கலாம்னா 20 கை. விம்சத் புஜம் தசக்ரீவம், விம்சத் புஜம் 20 கை, கையில வைக்கலாம்னா 20 கை. இப்ப நம்ம பாருங்க, கை வலின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ராவணனுக்கு எப்படின்னா ஒரு கை வலிச்சுட்டானா இன்னொரு கை வேலை பார்க்குமே, சேர்ந்தேவா 20 கையும் வலிக்கும். அதனால எங்க வைக்கிறதுன்னு தெரியல பிரம்மாவுக்கு. சரி எங்க வைக்கலாம், இந்த உடம்புல ஏதாவது வலி வைக்கணும், வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த வலிக்கு 2 கை வச்சு, 2 கால் வச்சு, ஒரு முகம் வச்சு, 2 காது வச்சு, ஒரு மூக்கு வச்சு, ஒரு வாய் வச்சு, 2 கண்ணு வச்சு ஷூர்பனகான்னு பேர் வச்சுட்டாராம். அதனால ஷூர்பனகா வேற யாரும் இல்ல, ராவணனுடைய நோய். அவ ஒத்தி போற அவனை அழிக்கிறதுக்கு அப்படின்னு. காலமெல்லாம் ஊர்த்து உடன் உரை கடிய நோய் அந்நாள். இப்போ ஷூர்பனகா அப்படின்னு முகந்துண்டே வர ஆழ்வார் வந்து ஷூர்பனகாவை வர்ணிக்கிறார். பொல்லா மூக்கினை உடைய அரக்கினர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஷூர்பனகா ரொம்ப நல்லவளாம். என்ன சார் நீங்க மாத்தி 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 கதையை சொல்லிட்டு, ஷூர்பனகா ரொம்ப நல்லவளா? ஆமாங்கிறார் ஆழ்வார். அவ ரொம்ப நல்லவோ, அவ மூக்கு தான் கெட்டதுன்னு விட்டார். அந்த மூக்கு வழியா தானே நரமாம்சம் எங்கேன்னு முகந்துண்டே ராமனை தேடி வந்தா. மூக்கு மட்டும் அவளுக்கு எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்திருந்ததுன்னா ராமன் பக்கமே வந்துருக்க, எல்லாம் அந்த மூக்கு பண்ண வேலை. அதனால அந்த ஷூர்பனகா என்கின்றவள் வந்தாள். வந்து ராமன் தவம் உச்ச கோலத்தை கண்டாள். ராமன் ஆபரணங்களோட நன்னா இருப்பாரா இல்லாம நன்னா இருப்பாரான்னா, முந்தானேத்தே நான் சொன்னேன், வடுவூர் ராமரை நீங்க ஆபரணங்கள் இல்லாம சேவிச்சாதான் அழகு. ஏன்னா நம்ம எதுக்கு ஆபரணம் சாதிக்கிறோம், நம்ம சுமாரா இருக்கோம், ஆபரணங்களை சாத்தினா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருப்போமோங்கிற எண்ணம். ஆனா ராமர் எவ்வளவு அழகுன்னா, அவர் அழக மறைக்கிறதுக்கு தான் ஆபரணமே ஒழிய காண்பிப்பதற்கல்ல. ராமர் ஆபரணம் இல்லாம அப்படியே நம்ம 6 பேக்ஸோட நல்லா தவம் பண்ணிட்டு ஸ்டைலா உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரை பார்த்த உடனே அப்படியே மயங்கி போயிட்டாளாம். சிந்தையின் உரைபவர்க்கு உருவம் திறந்தால் இந்திரர்க்கு 1000 நயனம், ஈசர்க்கு முந்திய மலர்கண் ஓர் 3 4 தோள் உந்தியின் உலகு அளித்தார்க்கு என்று உண்ணுவாள். ஏன்னா இந்திரனே அந்த காலத்துல ரொம்ப ஸ்டைலா இருப்பான். அதனாலதான் இந்த ஊர்வசி மேனகா ரம்பாலாம் அவனுக்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இப்ப பார்த்தாலும் இந்திரன் ரொம்ப அழகு. இந்திரனை விட பல மடங்கு உயர்ந்தவர் சிவபெருமான். சிவபெருமான்னா அவர் சாட்சாத் சிவபெருமான். ரொம்ப ஆபரணங்கள்லாம் சாத்திக்கவே மாட்டார். ஒரே ஒரு ஊர்லதான் அவர் ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். மதுரையில சுந்தரேஸ்வரர்னு பேர். நிறைய ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்கார். அதுவும் அம்பாள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணா, இது பாருங்க எங்க அண்ணா எவ்வளவு நல்லா டிப் டாப்னு ட்ரெஸ் பண்ணிக்கிறார், நீங்களும் எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கீங்க, எங்க அண்ணா மாதிரி ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி
நல்ல ஆபரணங்கள்லாம் வாங்கி கல்யாணத்துக்கு ஒரு நாள் மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டார். அதுக்குள்ளேயே அவன் அம்பாளை பார்த்து, உங்க அண்ணா எப்படிதான் தினம் போட்டுக்கிறாரோ, கசகசாங்கிறது, ஒரே வேர்த்து கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா தன்னுடைய ஒரிஜினல் ட்ரெஸ்க்கு வந்துட்டார். ஆனா சிவபெருமான் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கிறான். இது ரொம்ப தெரிஞ்ச பாடல் தான். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிழ்ச்சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியிற் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. சிவபெருமான் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஸ்டைல அழகா இருக்கு. சிவன்னா அழகு, மங்களகரம்னு அர்த்தம் சிவபெருமான் தான். அதுல இந்த சடை கிடையெல்லாம் போட்டுட்டு ஒரு பக்கம் சந்திரன், ஒரு பக்கம் வாட்டர் ஃப்ளோ. அவளுக்கு வாட்டர் ப்ராப்ளமே கிடையாது அம்பாளுக்கு. நம்ம எல்லாம் போய் குளத்துல எடுத்துட்டு நீதி கீதிலாம் பண்ணிட்டு இருக்கோம். சிவன் கிட்ட போனா நேர கங்கை அங்கேயே கொட்டுறது, நேர ஒரிஜினுக்கிட்டே. அதுவும் இந்த தீபாவளி, கல்கி தீபாவளி மலர்லாம் எழுதுவான். கோபால் ஹேமாவை அழைத்து கொண்டு தீபாவளி இரவென்று மொட்டை மாடிக்கு சென்றார். ஹேமா, அதோ தெரிகின்ற முழு நிலவை பார்த்தாயா? தீபாவளி இரவு, தீபாவளி இரவனுக்கு இவர் நிலாவை தேடிட்டு இருக்காருங்க. அதனால ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா நிலா வர வேண்டும் இல்லையா? நிலா மலர்ந்த இரவினில் தென்றல் உலாவிடும் நதியில் நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான். காலமெல்லாம் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுமோ என்னுள்ளம், காற்றினிலே வரும் கீதம். சரி, அம்பாள் ஏதாவது நிலா வேணும்னா சிவபெருமானுடைய சடையில சந்திரன், சந்திரசேகரன் பேரு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா கங்கை. அதனால பக்கத்துல அம்பாள் போய் நிப்போம், அவ்வளவு அழகு. அதனால ராமரை பார்த்த உடனே இவன் இந்திரனோ அல்லது இந்திரர்க்கு 1000 நயிரம் ஈசற்கு முந்திய மலர்கண் ஓர் 3 இல்லட சிவபெருமானோ. அதை விட அழகு எதுன்னா சாக்ஷான் மன்மத மன்மதா மார ஜனகன். மாறன்னா யாரு? மாறன். மாறன் நம்ம சம்பிரதாயப்படி நம்மாழ்வார். அப்புறம் மன்மதன். மன்மதனுக்கு மாறன்னு பேர், ஞாபகம் வச்சுங்க. அதனால மன்மதன்னா யாருன்னா காதலுக்கு தேவதை, த காட் ஆஃப் லவ். அவர் எங்கேருந்து பிறந்தாருன்னா, பெருமாள் இப்படி மனசை எப்படி தொட்டுண்டாரா, அவருடைய அழகுல ஒரு திவள வெளியில மன்மதன்கிற பேர்ல இருக்கான். மன்மதனுக்கே பிறப்பிடமானவர் நாராயணன். அதனாலதான் பாபநாசம் சிவன் கீர்த்தனையில் எடுக்கிறார். மார ஜனகன் குமார ஜனகன் மலை மீதுரைபவன் பார்க்கடல் அலை மீதுயில்பவன் பாவனன் ரமணன் ரமணன் மார ஜனகன். அதனால சாக்ஷாத் மன்மதா. கிருஷ்ணர்னா அப்படியே எல்லாரும் மயங்கி விழுந்துருவா. கிருஷ்ணனா கொள்ளை அழகு. நீங்க மன்னார்குடிக்கு போய் இங்க ராஜகோபாலனை சேவிங்க, அழகுன்னா அதுதான் அழகு. அதனால இவர் இந்திரனா அல்லது சிவனா அல்லது நாராயணனா, 4 தோள் உந்தியின் உலகு அளித்தார்க்கு என்று உண்ணுவாள் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலாம் சூர்பனகா. அவ்வளவு அழகு சேர்ந்தா போல இருக்கே அப்படி சொன்ன உடனே சூர்பனகா பார்த்தா. அவ அவளுடைய ட்ரெஸ்ல வந்திருக்கா, மண்டவோடு, அப்புறம் 2 யாரையோ யானையெல்லாம் சாப்பிட்டு 2 எலும்பு இப்படி இல்லாம ப்ரப்போஸ் பண்ண வரவா இப்படியா வருவா, இதை பூக்கொத்தை எடுத்துன்னு வருவா, 2 மண்டவோடு இதெல்லாம எடுத்துன்னு வருவா. அதனால அவ என்ன பண்ணிட்டா, நேரம் ஆன்லைன்ல ட்ரெஸ் வாங்கினான். உடனே அது டெலிவரி பண்ணிட்டான். அந்த லொகேஷன் அவ கொடுத்ததுக்கு கரெக்டா டெலிவரி பண்ணிட்டான். டெலிவரி பண்ணி அழகா ஜுவல்லரி எல்லாம் போட்டு நல்லா இப்ப ட்ரெஸ் பண்ணிட்டு அவ போறான். அவ போகும்போது அவ நடையும் மாறிடுது. ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி நடையும் மாறணும் பாருங்க. அப்படியே அழகா போறாளாம். எப்பேற்பட்ட அரக்கியாக இருந்த சூர்பனகா அழகான ஒரு பெண் வடிவம் பூண்டு நடந்து சென்றாள். அந்த தமிழை நீங்க ரசிக்கணும். கம்பருடைய நடையில பஞ்சி உளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடியளாகி அம்ச இள மங்கையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள்.
அவ வர்ணிக்கிறதே பாருங்க, அவ நடக்கிற கோலத்துல. இதே பின்னாடி நாளைக்கு நம்ம கிஷ்கிந்தா காண்டத்தை பார்க்கும்போது வாலிய போருக்கு கூப்பிடுவான் சுக்ரீவன். எப்படி கூப்பிடுவான் தெரியுமோ? எடுத்துரப்பி வந்து போர் எடுத்தியர் அடற்பணன் நடித்தலங்கள் கொட்டிவாய் மடித்தெடுத்துறங்கு தோல் உறங்கு வாலி தீன் செவி துளைக்கனே. அந்த இடத்த நம்ம எடுத்து உரப்பி வந்து போர் பாடப்படாது. இந்த இடத்த அவ வர்ணிக்கிறா பாருங்க. பஞ்சி குளிர் பிஞ்சி குளிர் அல்ல. இப்போ அந்த காலத்துல ராமர் வில்ல எடுத்தார். அது எப்படி பாடுறது? ஏன்னா கர்நாடக சங்கீதம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவாளுக்கு தெரியும். ஒரே ராகத்தை நீங்க சோகமாகவும் பாடலாம், சந்தோஷமாகவும் பாடலாம். இப்ப ராமர் வில்ல எடுத்தார், சீதையை பார்த்து அப்படியே வில்ல எடுக்கிறார். எப்படி எடுத்தார்னு சொல்லணும். எடுத்தானே ராமன் வில்லை முறித்தானே ராமன், அப்படி எடுத்தாருன்னா ஒரு வீரம் வரும். எடுத்தானே எடுத்தானே வச்சுடுவார். அது ஒரு வீரம் வேண்டாமா? அவ வர்ணிக்கிறார் அவ நடைய. பஞ்சி குளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியளாகி அம்ச இளமங்கையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். அவ அப்படி நடந்து போராளாம். போன உடனே ராமர் இன்னும் ஒரிஜினல் தவத்துல இருக்கார். நம்மளாம் ஒரு தவம் இருப்போம் தெரியுமோ? அணைச்சிருங்களேன், இது கொஞ்சம் லைட்டை போடுங்களேன். அவர் வந்திருக்காரான்னு கொஞ்சம் பாருங்களேன். இவ்வளவு நம்ம தவம். ஆனா ராமர் ஒரிஜினலா இருக்காரு, அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. இவ பார்த்தா நம்ம இவ்வளவு அழகா ஃபுல்லா ஃபவுண்டேஷன் அது இது ப்ரூஷா, அது என்னது ப்ரூஷா, அது என்ன சொல்வாரு, அதெல்லாம் போட்டு இந்த ஐக்கு இந்த ஐக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு இது போட்டுப்பாள், அது என்னது ஐ ஷேடோ. எங்க வீட்டுல எல்லாம் வாங்குறோம் பாருங்க, அதெல்லாம் தெரியுது எனக்கு. ஏன்னா இதெல்லாம் போட்டுண்டு அவ வந்திருக்கா. கொஞ்சம் கண்டுக்க வேண்டாமா ராமர்? ஹூ ஆர் யூ, யூ பியூட்டி அப்படிதான் கேட்க வேண்டாமா? இவர் இன்னும் தவத்திலேயே இருக்காரு. அவ என்ன பண்ணாலும் காலால பூமியை தட்டினாலாம், அப்பதான் கொலுசு சத்தம் கேட்கும். ராமர் இப்படி கண்ணை நிமிர்ந்து பார்த்தார். வீட்டுக்கு வந்தவாழ விசாரிக்கணுமோன்னு எவ்வளவு அழகா விசாரிக்கிறார். தீதையில் வரவு ஆகுக நின் வரவு செய்யோய். கம்பருடைய தமிழை பாருங்க. அம்மா நீ வரதுனால எங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாதுன்னு நான் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு நீ யாருன்னு நான் உன்னை கேட்கிறேன்னு. தீதியில் ஏன்னா அவளை பார்த்தாலே தெரியுது ஷீ இஸ் அப் டு சம்திங்னு. தீதியில் வரவு ஆகுக நின் வரவு செய்யோய். போத உளது எம் உழையோர் புண்ணியம் இது அன்றோ. ஏதுபதி, உனக்கு யாருடிமா ஆத்துக்காரர்? ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் வயசாயிருக்கு இல்லையா? ஏதுபதி ஏது பெயர் யாவர் உறவு என்றான் வேத முதல். வேதத்துக்கு முதல்வனா இருக்கக்கூடிய ராமன் அவளை பார்த்து கேட்கிறார். ஏதுபதி ஏது பெயர் யாவர் உறவு என்றான் வேத முதல். பேதை அவள் தன்னிலை விரிப்பாள். அவள் சொல்றா பாருங்கோன்னு சொன்னார் கம்பர். ரொம்ப வாக் சாமர்த்தியம் இருக்கவா ஒரே வார்த்தையில சொல்லுவா, அடியேன் பேரு இது. பின்னாடி நாளைக்கு ஹனுமார் சொல்லுவர், யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் ஹனுமன் என்பேன். ஒரே லைன்ல தாயாரு அம்மா யாரு அப்பா யாரு எல்லாம் சொல்லியாச்சு. யான் காற்றின் வேந்தற்கு வாயு பகவானுக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். எவ்வளவு சிம்பிளா சொல்ற. இவ சொல்லுவோம் பாருங்க, சூர்பனகாவுடைய டிஸ்கிரிப்ஷனை கேளுங்க. பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செற்று சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை திக்கிலாமால் எல்லா தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பின்னை காமவல்லியாம் கன்னி. இவ தன்னை பத்தியே சொல்லிக்க. வெள்ளிமாமலை எடுத்தவன், வெள்ளிமாமலைனா கைலாசம், கைலாசத்தை எடுத்தவன். வெள்ளிமாமலை எடுத்தவன், வேதங்கள் நான்கும் கற்றவன். நான் முதல் நாளே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ராவணன் ஒரிஜினலி ஃப்ரம் பீகார். அவன் குபேரனுடைய பட்டணம் லங்காவை சீஸ் பண்ணிடுறான். ராவணன் தமிழன் அப்படிலாம் ஏன் சார்? அவரே மீ டூ மூமெண்ட்ல மாட்டின்னு இருக்கான் ராவணன் இல்லையா? மீ டூல போய் மாட்டின்னு விட்டான் சீதா பிராட்டி கிட்ட, வேதவதி கிட்ட. அவனை போய் தமிழன்னு சொன்னா நமக்கு தான் இழிவு. எப்பவுமே யாராவது தப்பு பண்ணிட்டா அவளை உதறி தள்ளிடணும் இல்லையா? இந்த இடத்துல வெள்ளிமாமலை எடுத்தவன், வேதங்கள் நான்கும் கற்றவன், சூரியனும் சந்திரனும் அவனுக்கு காவலாளிகள். சூரியனும் சந்திரனும் தான் வாட்ச்மேனா.
ராவணனுக்கு. மேனகை திலோத்தமை வெற்றிலை தருகிறாள். சிவனுக்கு சாமகானம் பாடி தாண்டவத்துக்கே பாடல் புரிந்தவன், முப்புறங்கள் செற்றவனின் பக்தன் வைணிகன், வீணவாசிப்பான். எவ்வளவோ பெண்களை போட்டு படுத்தி எடுத்திருக்கான் எங்க அண்ணா, பேர்பட்ட உயர்ந்தவன்.